ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை குவியுமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே கரம் தொழவே கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காரும் எங்காட்டு நீ கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ கை தொழ தெய்வம் காக்குமே என்று கணத்தில் காட்ட வேண்டும் தாயன்பை காட்டிட உடனே காக்கத்தான் தாமதிக்காதே கதியில்லார் காவலும் நீ அம்மா கரம் தொழவே கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காருண்யம் காட்டு நீ கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை குவியுமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே கால்தான் குதிக்கவே ஆடல் புரியவே கண்தான் மின்னவே யார் அறிந்தது அர்த்தமே கால காலமும் நிழலென காவல் இருப்பதோர் தாயும் நீ எவரும் இடர்களை செய்கையில் தடுக்கும் அன்னை அமலை நீ காசினியில் கவி கற்பனையில் காண முடியாத வஞ்சியலோ கதியற்றோர் காவலும் நீ அம்மா கரம் தொழவே கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காருண்யம் காட்டு நீ கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை குவியுமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே நேர்கின்ற கொடுமையும் சேர்கின்ற வலிகளும் நீங்காத அயர்வும் நீ தீர்ப்பதல்லவோ நாளும் தின்றிடும் கவலைகள் நீக்கித் தழுவிடும் தேவி நீ தீய மனிதர்கள் செய்கின்ற தீமை அழித்திடும் காளி நீ நினைங்க நினைக்கையில் துயர் வருமோ இடர் தர எதுவும் நெருங்கிடுமோ என் குலத்துக்கு காவலும் நீ அம்மா கரம் தொழவே கணத்தினிலே கண் பொழியும் நீர் துடை நீ காருண்யம் காட்டு நீ கதறி இங்கு கரைகையில் ஓர் கருணை செய்யும் கல்பதரு தீமையை கொல்ல நீ கை தொழ தெய்வம் காக்குமே என்று கணத்தில் காட்ட வேண்டும் தாயன்பை காட்டிட உடனே காக்கத்தான் தாமதிக்காதே கதியில்லார் காவலும் நீ அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை குவியுமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா என் கை குவியுமே ஜெய் ஜெய் அம்மா அம்மா ஜெய் ஜெய் அம்மா அம்மா பாட்டால் துதிக்குமே என் கணவர் குணமாகறதுக்கு யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அதையெல்லாம் செஞ்சேன். இன்னைக்கு தானா வர விருந்தாளிங்களுக்கு பக்தியோட அன்னதானம் பண்ணா அவருக்கு குணமாயிடும்னு சொன்னாங்க. அப்படியே செய்யறேன். கருணை காட்டு தாயே. சண்டிகேசா, தந்தவக்ரா, ரத்த கட்டேரி, ஆணையிடுங்கள் குருவே.
வாங்க சுவாமி வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. வருகிறோம். வாங்க, விருந்து சாப்பிடுங்க. ஜெய் சங்கர சம்போ ஹர ஹர மகாதேவா. உட்காருங்க. தாய், நீ கைப்பிடித்த கணவனுக்கு விசித்திரமான நோய் இருக்கிறது. அந்த நோயினால் தான் உன் கணவனின் உருவம் விகாரமாக இருக்கிறது. இன்னும் 3 நாட்களில் உன் மாங்கல்ய பாக்கியத்திற்கு ஆபத்து வரும் அபாயம் இருக்கிறது தாயே. சுவாமி, என்ன உங்க மகளா நினைச்சு என் மேல கருணை காட்டுங்க. இந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க. என் மாங்கல்ய பாக்கியத்தை காப்பாத்துங்க. பாரம்மா, நாங்கள் பிரதிபலன் இல்லாமல் எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று எங்கள் குரு எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். மம்மி, இவங்களாம் யாரு மம்மி? இவங்க எல்லாம் நாம வணங்குற தெய்வங்கள். உங்க அப்பாவோட நோயை குணமாக்குறதுக்கு இவங்களுக்கு தெரியும். அப்படியா மம்மி? சுவாமி, எங்க டாடி உடம்பு நல்லா ஆகணும், என் கூட சேர்ந்து விளையாடணும், அவரை சீக்கிரம் குணப்படுத்துங்க சாமி. ஆகட்டும் ராஜா. மகளே, நாங்கள் உண்ணும் கனியை எங்களுக்கு ஆகாரமாக தந்தால் உன் புருஷனை நாங்கள் காப்பாற்றுவோம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. என் கணவர் உயிரை காப்பாத்துங்க. அம்மா, வாய் வார்த்தைக்கு விலை இல்லை, பிரம்மச்சாரிக்கு நிலை இல்லை. உன் கருவில் உருவான பிள்ளை மீது ஆணையிட்டு சத்தியம் பண்ணு. என் பிள்ளை மேல ஆணை, நீங்க கேக்குற கனியை கொடுத்து நான் உங்களை திருப்திப்படுத்துறேன். ஜெய் சத்குரு. நில். நாங்கள் கேட்டது இந்த கனி அல்ல. இந்த கனி இல்லையா? அங்க எல்லா கனிகளும் இருக்கு. எந்த கனின்னு சொல்லுங்க, நான் தரேன். நாங்கள் பூமியின் மீது விளைந்த கனிகளை தின்பதில்லை. வேரில்லாத மரத்தில், இலையில்லாத கொம்பில் மாதத்திற்கு ஒரு பூ, 9 மாதங்கள் விளைந்த உயிர்கனி அது. அதனை அறுத்து வேக வைத்து சமையல் செய்து எங்களுக்கு உணவளிக்க வேண்டும். அது என்ன கனி? அது எங்க கிடைக்கும்? எனக்கு ஒண்ணும் புரியலையே சுவாமி. என்னம்மா, நாங்கள் கேட்ட கனி உன் பக்கத்திலேயே நிற்கிறதே. புரியவில்லை என்கிறாயே. நீங்க கேட்ட கனி என் மகனா? ஆமம்மா, நாங்கள் கேட்டது இந்த கனிதான். உன் கணவன் நோய் குணமாக வேண்டுமென்றால் உன் மகனை அறுத்து எமக்கு உணவு படைக்க வேண்டும். ஐயோ, என்ன பரீட்சைக்கு ஆளாக்கிட்டீங்களே. நான் பெத்த மகனை நானே அறுத்து நானே பரிமாறுறதா? என்னால அது முடியாது. உன் மகன் மீது ஆணையிட்டு கூறியிருக்கிறாய். நீ வார்த்தை தவறினால் உன் மகன் நிலைமை என்ன ஆகும் என்று பார். என்ன ஆனாலும் ஆகட்டும், என்னால அது முடியாது. ரீம் காளி பட் போகாதே. கிஷன், கிஷன், கிஷன். ரீம் காளி பட் மீண்டும் வருக. கிஷன், ஏய் நங்கையே, நீ கொடுத்த வார்த்தை தவறியதற்காக உன் குடும்பம் சர்வநாசமாகிவிடும். உன் வம்சம் நிர்மூலமாகிவிடும். கவே நில்லுமா. வாருங்கள். ஆ, சுவாமிகளே, போகாதீங்க, தயவு செஞ்சு போக வேண்டாம். காவேரி, புள்ள மேல சத்தியம் பண்ணிருக்க. வாக்கு தவறுனா உன் மகனும் சாவா, என் மகனும் செத்துடுவாம்மா. இல்ல இல்ல இல்ல. நான் கண்ணார பாத்திருக்கேம்மா. இவன் சாதாரணமானவன் இல்ல. புள்ள உருவத்துல இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற யமன். இவனாலதான் இதெல்லாம் இங்க நடக்குது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இல்ல, நான் நம்ப மாட்டேன். நமக்கு கெடுதல் செய்யறத நாம என்ன வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்? என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி மாணி, இந்த புள்ள போனா உனக்கு இன்னொரு புள்ள பிறக்கும். ஆனா என் புள்ள போயிட்டா என் வம்சமே நிர்மூலமாயிடும். நீ எனக்கு மருமகள் இல்லம்மா, மகள். எனக்கு புத்திர பிச்சை கொடுமா. உன் காலை புடிச்சு வேண்டிக்கிறேன் தாயே. எந்திரிங்க மாமா. என்ன மாமா?